வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 13 அடக்கமுடைமை. குறள் எண் 129. வணக்கம். நாம் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் எவ்வளவு கொடியவை என்பதை உலகிற்கு உணர்த்த வள்ளுவர் பயன்படுத்திய மிகச்சிறந்த உதாரணம் இந்த குறள். நெருப்பால் ஏற்படும் காயத்திற்கும் சொல்லால் ஏற்படும் காயத்திற்கும் உள்ள வேறுபாட்டை மிக நுட்பமாக இதில் விளக்குகிறார். தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்ட வடு. தீயினால் சுடப்பட்ட காயம் புறத்தே தழும்பாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஆறிப்போகும். ஆனால் கோபத்தினால் ஒருவருடைய மனம் நோகுமாறு நாம் பேசும் தீய சொற்கள் ஏற்படுத்தும் காயம் ஒருபோதும் ஆறாது. அது வடுவாக அவர் மனதில் தங்கிவிடும். நெருப்பு நம் உடலை சுடும், ஆனால் தீய சொல் ஒருவருடைய ஆன்மாவை சுடும். நெருப்பு காயத்தை மருந்தால் ஆற்றலாம், ஆனால் சொல்லால் விளைந்த காயத்தை எந்த மருந்தாலும் ஆற்ற முடியாது. எனவே நம் நாவிலிருந்து வரும் சொற்கள் மற்றவர்களுக்கு நிழலாக இருக்க வேண்டுமே தவிர நெருப்பாக இருக்கக்கூடாது. இனிய உழவாக இன்னாத கூறல் கலி இருப்பக்காய் கவர்ந்தற்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க பிறர் மனம் நோகாமல் பேசும் நாவடக்கத்தை பழகிக்கொள்வோம். நாளை புதியதோர் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.